முழுமையான வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம். இந்த துறையில் நாம் பயிர்களை நோய்களிலிருந்து பாதுகாக்க ஆய்வகத்தில் பல வகையான பாக்டீரியாக்கள் எவ்வாறு தயாரிப்பது, இதை நாம் அறிவோம். இப்போது நாங்கள் பிரதீபா பயோடெக் ஆய்வகத்தில் இருக்கிறோம். இந்த ஆய்வகத்தில் பாக்டீரியாவை எவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். பாக்டீரியாக்களில் சுடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலஸ், அது மட்டுமல்ல கரிம உரங்கள் ரைசோபியம், அசிட்டோபாக்டர், பாஸ்பரஸ் சவுல்பிளசிங், பொட்டாசியம், இவை அனைத்து பாக்டீரியாக்கள் அவற்றை எவ்வாறு தயாரிப்பது என்பதை நாங்கள் அறிவோம். இங்கே எங்களுடன் பிரதீபா பயோடெக் நிறுவனத்தைச் சேர்ந்த நுண்ணுயிரியாளர் ஹரிகிருஷ்ணன் இருக்கிறார். அவர்களிடம் கேட்டால் புரியும். ஹரிகிருஷ்ணா, எங்கிருந்து பாக்டீரியாவை சேகரிக்கலாம், எப்படி தயாரிக்கலாம் என்று சொல்லுங்கள். அவர்களிடம் கேட்டால் புரியும். ஹரிகிருஷ்ணா, இங்கே நாம் கரிம உரங்கள், உயிரி கட்டுப்படுத்திகள், இந்த பாக்டீரியாவை தயார் செய்கிறோம். எங்கெல்லாம் விவசாய நிலம் இருக்கிறதோ அதை விவசாய நிலம் என்று சொல்வார்கள். அந்த நிலங்களிலிருந்து தேவையான நிலத்தை தேர்வு செய்து 2 மீட்டருக்குள் இந்த மண்ணை சேகரிக்கிறோம். அந்த மண்ணை ஆய்வகத்திற்கு கொண்டு வந்து அந்த மண்ணை சீரியல் டைலூஷன் முறையில் தயார் செய்கிறோம். சீரியல் நீர்த்த முறையில் பல வகையான பாக்டீரியாக்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றன. விவசாயிக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் சுடோமோனாஸ் ஃப்ளோரசன் அல்லது இளங்கலை போன்ற நுண்ணுயிரிகளாக இருந்தாலும் இந்த வகை பாக்டீரியாக்கள் அனைத்தும் தனிமைப்படுத்தப்படுகின்றன. நடுத்தர உணவு மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய பிற பொருட்கள் நடுத்தர வடிவில் தயாரித்து இங்கு தயார் செய்கிறோம். அவை 120 டிகிரி வெப்பநிலை தானாக நஞ்சிக்கப்படுகின்றன. பொருள் கரித்தடை, அதாவது நாம் தயாரிக்கும் ஊடகம் வேறு எந்த நுண்ணுயிரிகளையும் அறிமுகப்படுத்துவதை தவிர்ப்பதற்காக திரவ ஊடகம், திரவ உணவுப் பொருட்கள் அல்லது திரவ பொருட்களை மட்டுமே குளோன் செய்வோம். அதன் பிறகு பேசிலஸ் சப்டிலஸ் போன்ற குறிப்பிட்ட பாக்டீரியாக்கள் போன்ற சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன. இதில் சில குறிப்பிட்ட மீடியா மற்றும் ஆட்டோக்ளோவில் தயார் செய்யப்படுகிறது. தானாக மூடிய பிறகு ஒவ்வொரு மீடியா பிளேட்டின் மேல் உள்ள ஸ்டெரிலேஷனையும் பொருட்களில் அனைத்து நீர்த்த பொருட்களிலிருந்து திரவங்களை ஊற்றுவோம். பின்னர் 48 மணி நேரம் கழித்து அடை காக்கும். அவற்றில் இருக்கும் பாக்டீரியாக்கள் அனைத்தும் வேறுபட்ட நோயை உண்டாக்கத் தொடங்கும். எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், இந்த பாக்டீரியா அல்லது சைலேந்திர செயற்கையாக உருவாக்கப்படவில்லை. இவைதான் நமது பயிர்களையும் பாதுகாக்கும் நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகளை சேகரித்து வருகிறோம். நிலத்திலிருந்து மண்ணை எடுத்து அதிலிருந்து தாவரத்திற்கு நன்மை செய்யும் நுண்ணிய உயிரினங்களை சேகரித்து வருகிறோம். அதாவது தாவரத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் நோய்களிலிருந்து பாதுகாக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு இது போன்ற பாக்டீரியாக்கள் மன அழுத்தமாக ஜெல் வடிவில் இவற்றை வைத்துக் கொள்ளுங்கள். இவை முட்டை நிலையில் ஸ்பேர்ஸ் எனப்படும் உள்ளே வைக்கப்படும். இந்த குளிர்சாதன பெட்டிகள் -20 டிகிரி வெப்பநிலை இருக்கும். -20 டிகிரி வெப்பநிலையில் இந்த குளிர்சாதன பெட்டியில் அவற்றை பாதுகாக்கிறோம். இதில் வெப்பநிலை -20 டிகிரியாக இருக்கும். அதனால்தான் அதை அங்கேயே வைத்திருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட ஸ்ப்ரேகளிலிருந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை எவ்வாறு உற்பத்தி செய்வது அல்லது தயாரிப்பது என்பதை படிப்படியாக பார்ப்போம். இதை நாங்கள் தன்னிச்சையாக தயார் செய்யவில்லை. இந்த பாக்டீரியாக்கள் அனைத்தும் நமது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவை. அதாவது நாங்கள்
எங்கள் நிலத்தை எடுத்தோம், அதிலிருந்து சேகரித்தோம். இதிலிருந்து ஆயிரக்கணக்கான லிட்டர்களை எப்படி தயாரிப்போம், அதை விரிவாக அறிவோம். நாம் முன்னே சொன்ன மாதிரி நம் மண்ணில் தாவரங்கள் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை வளர்க்க வேண்டுமானால் அதற்கு கார்பன் அடிப்படையிலான உணவை பெற வேண்டும். அதனால்தான் இங்கே நாங்கள் இருக்கிறோம். அதாவது இந்த ஆய்வகத்தில் 1 மில்லி லிட்டரிலிருந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் தயாரிக்க முதலில் அவர்கள் உணவை தயாரிக்க வேண்டும். அந்த பாக்டீரியாக்கள் அல்லது பாக்டீரியாக்கள் ஆய்வகத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்றால் முதலில் அவற்றிற்கு உணவை தயாரிக்க வேண்டும். அவர்கள் கையில் எதை பார்த்தாலும் அதை ஊடகம் என்கிறோம். இது அந்த பாக்டீரியாவின் உணவாகும். அதை எப்படி தயார் வேண்டும் என்று சொல்லுங்கள். இது நேரடியாக பாக்டீரியாவை லிட்டரை வெல்ல தயார் செய்வது. அதை அறிந்தே அதே எண்ணிக்கையிலான லிட்டருக்கு நம்மை அதன் ஊடகமாக்குகிறார்கள். பாக்டீரியா வளர அனைத்து பொருட்களும் அல்லது அடிப்படை கூறுகளும் இந்த ஊடகத்தில் உள்ளன. அதை தயாரிக்க மற்ற நுண்ணுயிரிகளை அதில் அறிமுகப்படுத்த எங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது மற்ற பாக்டீரியாக்கள் அதன் உள்ளே இருக்கலாம். அவற்றை அகற்ற இந்த ஆட்டோ கிளீனரில் சுமார் 121 டிகிரி வெப்பநிலை 15 முதல் 20 நிமிடங்களுக்கு இந்த நடுத்தர கரைசலை கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். கிருமி நீக்கம் செய்வதால் அதில் உள்ள மற்ற பொருட்கள், அதாவது நாம் விரும்பாத நுண்ணுயிரிகளை அனைத்தும் அழிக்கப்படலாம். ஏனெனில் விவசாயிக்கு எது நன்மையோ, விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியா அல்லது நுண்ணுயிரிகள் அல்லது பாசிலஸ் அனைத்து பாக்டீரியாக்களையும் இந்த ஊடகத்தில் வைக்க முயற்சிக்கும். ஆலைக்கு இந்த திரவத்தை தயார் செய்கிறோம். இல்லையெனில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட மற்ற நுண்ணுயிரிகள் காரணமாக சுடோமோனாஸ், பாசிலஸ் போன்ற பாக்டீரியாக்கள் நமக்கு தேவைப்படலாம். மற்ற பாக்டீரியாக்கள் இவற்றை அழித்துவிடும் என்பதால் அதில் அவை வளராது. நமக்கு தேவையான நுண்ணுயிரை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த ஊடகத்தை உருவாக்கியுள்ளோம். 120 டிகிரி வெப்பநிலையில் எந்த வகை நுண்ணுயிரிகளும் உயிர் வாழ இயலாது என்பது கிளாசிக்கல் முறையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. 15 முதல் 20 நிமிடங்கள் வரை வைத்திருந்த பின்னை அறை வெப்பநிலையில் குளிர்விக்கவும். குளிர்ந்த பிறகு அதில் வேறு எந்த பாக்டீரியாவும் இருக்காது. இது முற்றிலும் நடுநிலையாக மாறும். அதனால்தான் இது சுத்தகரிப்பு என்று அழைக்கப்படுகிறது. நம் மொழியில் சொன்னால் அதில் மற்ற பாக்டீரியாக்கள் இருந்தால் அவை அனைத்தும் அழியும் முன் அதை மூடி 121 டிகிரி வெப்பநிலையில் சூடாக்குவோம். நாம் அதை சூடாக்கிய பிறகு அவை அனைத்தும் அதில் இறந்துவிடும். பின்னர் அதை அறை வெப்பநிலையில் குளிர்விக்க விடவும். இதற்கு பிறகு நாம் விரும்பும் அனைத்து பாக்டீரியாக்களையும் அதில் சேர்ப்போம். எப்படி செய்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம். இதுவரை நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் நம் தாவரங்களுக்கு எவ்வாறு உணவளிக்கின்றன என்பதை பார்ப்போம். அதில் இந்த பாக்டீரியாக்கள் எவ்வாறு சேர்க்கப்படுகின்றன என்பதையும் இப்போது பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் ஹரிகிருஷ்ணா, இதில் என்ன உபகரணம், அதன் பயன் என்ன? நாம் தயாரித்த திரவத்தை சாதாரண வெப்பநிலையில் குளிர்வித்த பிறகு அதை மீண்டும் உபகரணத்திற்கு கொண்டு வருகிறோம். அதாவது லாபோர் பிளாசாம்பர். இந்த காற்று ஓட்ட அறையின் செயல்பாடு என்னவென்றால், சேதம் தானாகவே ஏற்படும் புற ஊதா கதிர்கள், இது லேசர் என அழைக்கப்படுகின்றன. இதேபோல் டப்பா வடிகட்டிகள் மறுபுறம் அதன் உள்ளே பொருத்தப்பட்டுள்ளன. இதன் நன்மை என்னவென்றால், இதற்கு முன் நாங்கள் அணி திரட்டல் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தோம். அதுபோல நமக்கு தேவையான பாக்டீரியாவை உள்ளே வைக்க வேண்டுமென்றால் திறந்த சூழலில் இதையெல்லாம் செய்ய முடியாது. ஏனெனில் முதல் முறையில் நாம் தயாரித்த உணவையோ
அல்லது ஊடகத்தையோ திறந்த வெளியில் வைத்து அதை திறந்து பாக்டீரியாவை உள்ளே வைப்பதன் மூலம் மீண்டும் மற்ற பாக்டீரியாக்கள் திறந்த சூழலில் அதுவும் உள்ளே அடைய ஒரு வாய்ப்பு. அதனால்தான் இந்த செயல்பாட்டில் காற்று ஓட்ட அறையில் அவருக்கு தடுப்பூசி போடுவோம். எனவே இந்த செயல்முறையிலிருந்து நமக்கு இந்த நன்மை உள்ளது. அதற்கு முன் தடுப்பூசி போட வேண்டும். அதாவது இந்த உணவு ஊடகத்தில் பாக்டீரியாவை சேர்க்க விரும்புவதற்கு முன் இந்த அறையை புற ஊதா கதிர்களுக்கு வெளிப்படுத்த தொடங்க வேண்டும். இது முழு அறையையும் சுத்தம் செய்யும். புற ஊதா கதிர்களை தொடங்கிய பிறகு அதை 20 நிமிடங்களுக்கு விட்டு விடுவோம். இந்த அனைத்து தடுப்பூசிகளும் அல்லது பாக்டீரியா அந்த ஊடகத்தில் வெளிப்படுவதற்கு முன்னரே இந்த செயல்முறைகள் இந்த கருவியை முற்றிலும் வாழ முடியாததாக மாற்றும். புற ஊதா கதிர்கள் மூலம் உள்ளே இருந்து முழுமையாக சுத்தகரிக்கும். இந்த கதிர்களில் எந்த நுண்ணிய உயிரினமும் வாழ முடியாது. இந்த அறையிலும் பல வகையான பாக்டீரியாக்கள் வருகின்றன. இந்த மேற்பரப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாக்டீரியாக்கள் இந்த உபகரணத்தை புற ஊதா கதிர்கள் மூலம் 20 நிமிடங்களுக்கு தொடங்குவோம். இது இந்த மேற்பரப்பு பகுதிகளில் இருக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும். அதன் பிறகு இந்த பாப் வடிப்பான்களை வடிவமைப்போம். இந்த பாப் வடிகட்டிகள் மூலம் காற்று எதிர் திசையில் பாய்கிறது. மறுபுறம் காற்று வருவதால் எந்த நுண்ணுயிர்கள் இருந்தாலும் உள்ளே செல்ல முடியாது. காற்று உள்ளே இருந்து வெளியே வருவதால் வெளியிலிருந்து உள்ளே செல்ல முடியாது. அதன் பிறகு நாம் உள்ளே வைக்க விரும்பும் பாக்டீரியாக்கள் கொண்ட உணவை நன்கு ஆறிய பிறகு கொண்டு வருவோம். இதேபோல் தரையிலிருந்து பாக்டீரியாக்களை கொண்டு வரப்பட்டுள்ளன. அதை நாம் -20 டிகிரி வெப்பநிலையில் கிருமி நீக்கம் செய்துள்ளோம். அந்த நிலைகளையும் இந்த செயல்முறைக்குள் கொண்டு வந்தால் அது தங்கும். அல்லது நாம் தயாரித்த உணவில் பாக்டீரியாவை அறிமுகப்படுத்துவோம். அல்லது கணக்கிடுவார்கள். கணக்கிடுவதற்கு முன் இது வடிகட்டி பாப் வடிகட்டிகளின் உதவியை கொண்டுள்ளது. இந்த 3 முறைகளால் அல்லது அறைகள் வேலையை செய்கின்றன. ஏனெனில் புற ஊதா ஒளியுடன் பாக்டீரியா சுத்தகரிக்கப்படும். வடிகட்டிகள் மூலம் காற்று வெளியே வரும். இதன் காரணமாக வெளியிலிருந்து நுண்ணுயிரிகள் உள்ளே வர முடியாது. மேலும் சுடர் தொடர்ந்து எரிகிறது. இந்த செயல்முறை நடக்கும்போது இந்த நெருப்பு எரிய வேண்டும். ஏனென்றால் அதன் வெப்பத்தால் வடிகட்டிலிருந்து வெளியேறும் காற்று அதிலிருந்து வெளியேறும் பாக்டீரியா உள்ளே செல்ல முடியாது. நாம் இதை செய்யும்போது நாம் இந்த படத்தை தொடங்க வேண்டும். இந்த அறையில் 3 முறைகள் மூலம் சுத்தகரிப்பு செய்யலாம். ஒரு UV வீச்சு, O வடிகட்டிகள், 3 தீப்பிழம்புகள், அதன் பிறகு 4வது ஸ்டெராய்ட் பருத்தி. இந்த பருத்தியை ஆல்கஹால் ஊற வைத்து மேற்பரப்பை மீண்டும் நன்கு சுத்தம் செய்யவும். இந்த முறை என்னவென்றால், இதன்போது வேறு சில தூரம் ஏற்பட்டால் அவை அனைத்தும் அகற்றப்படும். இதற்காக நாங்கள் ஆல்கஹால் உதவியுடன் சுத்தம் செய்கிறோம். இப்போது நாம் அடக்கும் முறையை தொடங்குவோம். அதற்கு முன் நம் கைகளில் கூட நுண்ணுயிரிகள் ஒட்டி கொண்டிருக்கும். அதனால் நம் கைகளில் அடைக்கும் முன் எந்த பொருளையும் தொடுவதற்கு முன் கைகளை ஆல்கஹால் கொண்டு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். கைகள் மட்டும் உள்ளே இருக்க வேண்டும். நமது உடலோ மூக்கோ இயந்திரத்தின் உள்ளே வரக்கூடாது. இந்த மாசுபாடு எல்லாம் நடக்க கைகளை மிஷினுக்குள் வைத்து நமக்கு தேவையான பாக்டீரியாவை மெதுவாக இங்கே திறந்து சேமித்து வைத்திருக்கிறோம்.
இந்த விஷயம் இன்குபேஷன் லூப் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இன்குபேஷன் லூப்பில் இருந்து இந்த பாக்டீரியா தட்டை கைகளால் நேராக பிடித்து விரலால் எடுப்போம். இப்படி செய்வதால் வெளியில் உள்ள பாக்டீரியாக்கள் உள்ளே வராது. தட்டை தூக்கிய பிறகு உள்ளே இருக்கும் பாக்டீரியாக்கள் சுடோமோனாஸ் அல்லது ஃபேசிலாக இருக்கலாம். இந்த தட்டின் உள்ளே இருந்து ஒரு வளையத்தில் எடுக்கப்பட வேண்டும். அதன் பிறகு நாங்கள் கருத்தடை செய்த ஊடகங்கள் அல்லது நமக்கு தேவையான உணவை நாங்கள் தயாரித்துள்ளோம். அதற்குள் இந்த கொள்ளையை போடுவார்கள். இப்படி உள்ளே போட்டு வெளியே எடுப்பார்கள். நாம் அனைவரும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் செய்யுங்கள். எங்கள் தேவைக்கேற்ப, உதாரணமாக நமக்கு அதிக கலாச்சாரம் தேவை என்றால், அதாவது அதிக அளவு பாக்டீரியா, அல்லது நமக்கு முன்பே தேவைப்பட்டால் நாம் அதிக கலாச்சாரத்தை எடுக்க வேண்டும். அதை வட்டு முறையில் எடுக்க வேண்டும். அடைகாத்தல் வாரியாக நாம் ஒரு சிறிய அளவு மட்டுமே எடுக்க முடியும். ஆனால் அதிக அளவு விரும்பினால் கார்க் துளைப்பான் உள்ளது. அதிலிருந்து அதிக வடிகட்டுகளை உருவாக்கி அவற்றை சொருகுவோம். இந்த டிஸ்கோ எப்படி இருக்கிறது என்று சொல்கிறேன். இது கார்க் போரர் என்று அழைக்கப்படுகிறது. இதை வெல்ல மில்லிமீட்டர் வட்டு வேண்டும். அதே எண்ணிக்கையிலான மில்லி டிஸ்குகளை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் பாக்டீரியாவை எடுக்க முடியும். இந்த வழியில் நாங்கள் அவற்றை செய்கிறோம். அடை காக்கும் முன் அதில் சில நுண்ணுயிரிகள் இருந்தால் அவை அழிக்கப்படும் வகையில் நெருப்பால் எரிக்கப்படும். அது குளிர்ந்த பிறகு நாங்கள் வட்டை இப்படி எடுப்போம். இந்த லூப்பின் உள்ளே முழு வட்டு நிரப்பப்பட்டுள்ளது. எனவே இந்த வட்டிலிருந்து நமது தேவைக்கேற்ப நமக்கு தேவையான அளவு அதன் உள்ளே இருக்கிறது. உள்ளம் கிடைக்கும். எனவே மீண்டும் இந்த முறையை மீண்டு செய்வோம். அதனால் இந்த சலிப்பை தொடாமல் அது எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, அதாவது அதை தொடாமல் வட்டு பாக்டீரியாக்களின் உணவு திரவத்தால் செருகப்பட வேண்டும். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதல் செயல்பாட்டில் மற்ற பாக்டீரியாக்களை கொள்ளும் உணவை 105 டிகிரிக்கு சூடாக்கி பின்னர் குளிர்விப்பதன் மூலம் உணவை இங்கே கொண்டு வருகிறோம். இந்த இயந்திரத்தில் திறந்த சூழலில் எந்த பாக்டீரியாக்கள் உள்ளன, இவருடைய நுழைவு இதில் இருக்கக்கூடாது. அது மட்டும்தான். நாம் வளர விரும்பும் பாக்டீரியாவை, அது சுடோமோனாஸ் ஆகட்டும் அல்லது ஃபேசிலஸ் சப்ஸ்டிலஸ்களாகட்டும், யாராக இருந்தாலும் நாம் இதை உள்ளே வைக்க விரும்புகிறோம். அதை மட்டும் இந்த இயந்திரத்தில் வைக்க வேண்டும். இந்த முழு செயல்முறைகளையும் இந்த இயந்திரத்தில் நடக்கிறது. இந்த உணவு திரவத்தில் ஒரே ஒரு பாக்டீரியா மட்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. 1 மில்லிமீட்டரிலிருந்து 800 மில்லிமீட்டர் வரை பாக்டீரியாக வளர என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த செயல்பாட்டில் பார்ப்போம். இப்போது நாம் தயாரிப்பு பிரிவுக்கு வந்துள்ளோம். இப்போது வரை உணவு திரவங்களில் பாக்டீரியாக்களை சேர்த்துள்ளோம். நமக்கு எந்த பாக்டீரியா தேவையோ அந்த பாக்டீரியாவை உணவு திரவத்தில் வைத்துள்ளோம். அதில் வேறு பாக்டீரியாக்கள் இல்லை என்றால் இந்த 800 மில்லியை முழுவதுமாக பாக்டீரியாவாக மாற்றி என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். சொல்லுங்கள் ஹரிகிருஷ்ணாஜி. அதில் நாம் விரும்பும் பாக்டீரியாவை சேர்த்த பிறகு அது அடைகாக்கும் நேரம் இருக்கிறது. இது அடைகாக்கும் நேரம். பாக்டீரியா வளர ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவைப்படுகிறது. எனவே பாக்டீரியா வளர, அதாவது 1 மில்லிமீட்டர் பாக்டீரியா 800 மில்லியாக மாற்ற வேண்டும். இது தேவையான வெப்பநிலை. அது முக்கியமானது. எனவே சுடோமோனாஸ் அல்லது ஃபேசிலஸ் போன்ற பாக்டீரியாக்களுக்கு இந்த பாக்டீரியாக்களுக்கு தேவையான வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகும்.
இதை கருத்தில் கொண்டு இவை அனைத்தும் ஆர்பிட்டல் ஸ்டோர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஆர்பிட்டல் ஸ்டேட்டரில் 30 டிகிரி வெப்பநிலையில் ஜெயிஷ் பாக்டீரியாவை சேகரித்தும் அவை தானாக 48 முதல் 72 மணி நேரத்திற்குள் பாக்டீரியாக்களாக மாறி அவற்றை இங்கே வைப்பதன் மூலம், இல்லையெனில் இந்த ஆர்பிட்டல் ஷேக்கரின் மேல் ஜெயிஷ் பாக்டீரியா கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளோம். மாசற்றது. இது ஷங்கரில் வைப்பதன் மூலம் 200 சுழற்சி வேகத்தில் நிமிடத்திற்கு இந்த பாக்டீரியாவை வைத்து 24 மணி நேரத்திற்குள் பாக்டீரியா இந்த 800 மில்லிமீட்டர், அதாவது இந்த ஆர்பிட்டல் ஷேக்கரின் மேல் தேவையான வெப்பநிலை மற்றும் ஆர்பிஎம்மில் வைத்த பிறகு 2 நாட்களுக்குள் 24 மணி நேரத்திற்குள் இந்த 800 மில்லி பாக்டீரியா காலனி அவை அனைத்தும் அதனுள் வளரும். தேவையான வெப்பநிலையும் தேவையான உணவும் கிடைப்பதால் இது நிகழ்கிறது. இது பாக்டீரியாவை உண்பதால் இந்த சுற்றுப்பாதை ஷேக்கருக்கு மேல் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அதேபோல் 24 மணி நேரத்திற்குள் 800 மில்லி பாக்டீரியாவால் நிரப்பப்படுகிறது. அது எப்படி நடக்கிறது? நான் முன்பு செய்த உதாரணங்களுடன் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் கணக்கிட்ட ஊடகம், அதாவது உயிரினங்கள் சுற்றுப்பாதையில் வைக்கப்படும், அதுவும் நாம் விரும்பும் அறை மற்றும் வெப்பநிலைக்கு ஏற்ப. அதாவது இங்கு 30 டிகிரி வெப்பநிலை அவசியம். இந்த சுற்றுப்பாதை வழியாக 48 மணி நேரமும், அதாவது 2 நாட்களில் தொடர்ந்து சுழற்றுவோம். இந்த சுழற்சியின் அர்த்தம் என்னவென்றால், இந்த சுற்றுப்பாதைகளை நாம் அதிக காலனிகளை உருவாக்க பயன்படுத்துகிறோம். இங்கே தேவையான வெப்பநிலையுடன் தேவையான உணவை கொடுப்பதன் மூலம், நாம் ஏற்கனவே கொடுத்ததன் காரணமாக உணவுப் பொருட்களில் உள்ள கூறுகளை உட்கொள்வதன் மூலமாகவோ அல்லது சாப்பிடுவதன் மூலமாகவோ அடிப்படை உறுப்பு இது. இந்த 48இல் முழு 800 மில்லி தயார் அது இருந்தது. இந்த பாட்டில் காலனிகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை நுண்ணிய நிலையில் நாம் பார்க்கலாம். இந்த காலனியை நாம் பார்க்கலாம். மேலும் உடல் ரீதியாக இந்த காலனிகளை ஆய்வு செய்ய நேரம் உள்ளது. அந்த 48 மணி நேரத்திற்கு பிறகு கொழுப்பு மரம் தயாராக இருக்கும். இவை அனைத்தும் சுடோமோனாஸ். இங்கே பாருங்கள், கார் போன்ற மற்றும் வெள்ளை காலனிகள் தயாராக உள்ளன. இப்படி தயாராக இருக்க 48 மணி நேரம் சுற்றுப்பாதை வடிவத்தில் சுழன்றிய பின் கலவை தயாராக இருக்கும். 48 மணி நேரம் கழித்து இது நடக்கும். அதாவது இவற்றை சிறிய அளவில் தயாரிக்க இந்த சுற்றுப்பாதைகளை பயன்படுத்துகிறோம். அதாவது இங்கு 80 லிட்டர் வரை, இந்த ஆர்பிட்டல் ஷேக்கர்களில் 80 லிட்டர் வரை தயார் செய்யலாம். அதை சந்தைப்படுத்த டால்கம் பவுடர் சேர்ப்போம். அதாவது 4 மடங்கு டால்கம் பவுடரை எடுத்து 80 லிட்டருக்கு தோராயமாக 400 கிலோ டால்கம் பவுடரில் 80 லிட்டர் பாக்டீரியா தயாரிக்கப்பட்டுள்ளது. அல்லது இந்த திரவம் பிரெட் என்று அழைக்கப்படுகிறது. அதை எடுத்து டால்கம் பவுடருடன் கலந்து பேக் செய்கிறோம். அது மட்டுமல்ல, விரிவாக தயாராக வேண்டும். இந்த அளவு தேவைப்பட்டாலும் ஒரே நேரத்தில் 20 முதல் 30 டன்கள் இவ்வளவு சிறிய ஆர்பிட்டல் ஷேக்கரை உருவாக்க முடியாது. முன்பே சொன்னது போல் 800 மில்லி பாட்டில்களில் தயார் செய்ய முடியாது. பெரிய அளவில் 10 முதல் 20 டன் வரை தயாரிக்க வேண்டும் என்றால் புளிக்கரைசலை பயன்படுத்துவோம். எனவே அதற்கு முன் 800 மில்லிமீட்டர் பாட்டில்களை பாக்டீரியாக்களில் தயாரிப்பது எப்படி என்று பார்த்தோம். பிரிக்கப்பட்டவை, அதாவது அது சூடாகிறது, அதில் பாக்டீரியாக்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மூன்றாவதாக அதை ஆர்பிட்டல் ஷேக்கரில் வைப்பதன் மூலம் அசைக்கப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தையும் இணைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான லிட்டர்கள் வரை தயாரிக்க முடியும். அது ஃபெர்மாண்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது 5000 லிட்டர் நொதிக்கும் கருவி. அதாவது
800 மில்லி தயார் செய்யலாம், 5000 லிட்டர் கூட தயார் செய்யலாம். எனவே பெரிய அளவில் தேவைப்பட்டால் நாம் தனித்தனியாக செய்யும் அனைத்து செயலாக்கத்துடன் இந்த 5000 லிட்டர் ஃபெர்மெண்டரில் அனைத்தையும் செய்யலாம். ஹரிகிருஷ்ணாஜி, இதை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு ஷேக்கர்ஸ் வெகுஜன அளவிலான உற்பத்தி நடைபெறுகிறது. இந்த சிறிய அளவிலான உற்பத்தியை நாம் விரும்பினால் அல்லது நாம் அதை குறைந்த அளவில் விரும்பினால் இந்த வழியில் இந்த பாக்டீரியாக்களை ஷேக்கரில் தயார் செய்கிறோம். இங்கே நாம் அதிக அளவு பயன்படுத்துகிறோம். எவ்வளவு அதிகமாக விரும்புகிறோமோ அவ்வளவு அதிகமாக இந்த பாக்டீரியாக்களை நொதித்தல் செயல்முறைகளில் அதிகரிக்கிறோம். முடியும் இந்த பாக்டீரியாக்களின் 1000 லிட்டரில் வளர்க்கலாம். இங்கு நாம் பயன்படுத்தும் உபகரணங்களின் பெயர் ஃபெர்மெண்டர். தமிழில் விளக்க வேண்டுமானால் ஃபெர்மெண்டரை பயன்படுத்துவோம். நொதித்தல் முற்றிலும் நிரம்பி உள்ளது. பல நாட்கள் பாக்டீரியா பெருகும். நம் வீட்டில் குப்பை தொட்டி இருப்பது போல அது எவ்வளவு அதிகமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதன் வாசனை அறிந்து கொண்டே இருக்கும். இதன் பொருள் பாக்டீரியாக்கள் காலனி அதிகம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. கிளாசிக்கல் முறையில் இது நொதித்தல் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் இதுதான். எனவே இன்று முதல் நாம் ஒரு ஊடகத்தை தயார் செய்து உள்ளோம். அதாவது உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு கிருமி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அது ஆய்வக நிலைமைகளில் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு 48 மணி நேரம் அடைகாக்கப்படுகிறது. இந்த செயல்முறைகள் அனைத்தும் ஒரே கருவில் நடைபெறுகின்றன. இது நொதித்தல் செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது. எனவே நொதித்தலில் இந்த காலனிகள் பல 1000 லிட்டர்களாக வளர்க்க முதலில் மலட்டு நீரை அதில் எடுக்கிறோம். அதாவது காய்ச்சி வடிகட்டிய நீர் 8000 லிட்டர் தொட்டிகள் இருந்தால் அதில் 1000 லிட்டர் புளி கரைசலில் 5000 லிட்டர் சுத்தகரிக்கப்பட்ட தண்ணீர் பயன்படுத்தப்படும். தண்ணீரை எடுக்க வேண்டும். அது காய்ச்சி வடிகட்டிய நீர். அந்த திரவ நீரில் என்ன இருக்கிறது? சாதாரண நீரில் இருக்கும் மற்ற கூறுகள் பாலைவன நீரில் குறைவாக இருக்கும். எனவே முதலில் 5000 லிட்டர் காய்ச்சி இந்த காய்ச்சிய வடிகட்டை தண்ணீரையும் நிரப்புகிறோம். அது முழுவதும் நிரப்பப்பட்ட பிறகு ஆட்டோக்ளேவ் முறையில் 121 டிகிரி சென்டிகிரேட்டில் செய்வது போல் அதனுடன் இணைக்கப்பட்ட பந்து வீச்சை தொடங்குகிறோம். 15 LB அழுத்தத்தில் நாங்கள் அந்த ஊடகத்தை ஈரப்பதமாக்குகிறோம். பொருள் அதை வழங்கும் உணவு அது தூய்மைப்படுத்தப்படுவது போல எந்த விதமான நுண்ணுயிரிகளுக்கும் அதை அடையாமல் பார்த்து கொண்டு அதே முறையில் பவுலர் மூலம் அனுப்புவோம். தண்ணீரில் நிரம்பியிருக்கும் அந்த அழுத்தத்தை ஆவி வடியில் இதற்கு பவுலர் மூலம் அனுப்புவோம். புளிக்கரைசலுக்கு. எனவே இங்கு நாம் என்ன செய்வோம்? முதலில் 5000 லிட்டர் தண்ணீரை எடுத்து 5000 லிட்டரில் அவர்கள் உட்கொள்ளும் உணவுப் பொருட்கள் அல்லது மெட்டீரியல்கள் எதை சாப்பிட்டாலும் இந்த 5000 லிட்டரின் விகிதாச்சாரப்படி அனைத்து உணவுகளையும் போடுவார்கள். இந்த தொட்டியை அங்கே இருக்கும் ஒரு கலப்பான் போட்ட பிறகு அதை தொடங்குகிறோம். ஸ்டில்லர் என்றால் என்ன? அது தொட்டியில் போடப்பட்ட உணவுப் பொருளை அதற்கேற்ப பரப்புகிறது. மேலும் இந்த 5000 லிட்டரில் அது கரைகிறது. கலந்த பிறகு தண்ணீரில் வாழும் சில நுண்ணுயிரிகள் வெளி உலக நீரில் வெளியிடப்படுகின்றன. இவை அனைத்தும் குழாய்கள் மூலம் பந்து வீச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நீராவியை வெளியிட்ட பிறகு மீண்டும் அதை 121 டிகிரி வெப்பநிலைக்கு கொண்டு வந்த பிறகு சில நேரங்களில் 1 நாள், 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் கூட ஆகலாம். எனவே நாம் என்ன செய்வது? அதை குளிரூட்டும் கோபுரத்துடன் இணைக்கிறோம். இந்த குளிரூட்டும் கோபுரத்தில் இருந்து வெப்பநிலை 121 டிகிரியை அடைந்ததும் 15 பவுண்டுகள் அழுத்தத்தில் வைத்திருந்த பிறகு உற்பத்தி செய்ய வேண்டியிருப்பதால் தண்ணீரை நிரப்புவது போன்ற நீராவியை வெளியிடுகிறோம். 121 டிகிரி வெப்பநிலையை அடைந்தவுடன்
கொதிகலனை அணைக்க வேண்டும். அதனால் உலை மற்றும் ஊடகங்கள் உள்ளேயே இருக்கும். முழுமையான குளிரூட்டலுக்கு குளிரூட்டும் கோபுரம் இயக்கப்பட வேண்டும். கீழே உள்ள குளிரூட்டும் கோபுரத்திற்கு இணைப்பு உள்ளது. எனவே இந்த ஊடகங்கள் அனைத்தும் 7 முதல் 8 மணி நேரத்திற்கு குளிர்விக்க தேவையான வெப்பநிலையில் வைக்கப்படுகின்றன. இது தோராயமாக 30 முதல் 31 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். இது பாக்டீரியாக்கள் வளர்ந்து வரும் வெப்பநிலை என்றால் பிறகு பார்ப்போம். இந்த உலையை 30 டிகிரி குளிர்விக்கவும். இவை அனைத்தும் குளிரூட்டும் அறைகளில் நடக்கும். இவை அனைத்திலும் ஏற்கனவே தண்ணீர் உள்ளது. மேலும் அந்த நீர் இந்த அணு உலைகளின் ஊடகத்தை குளிர்விக்கிறது. 6 முதல் 7 மணி நேரத்தில் டெலிவரி செய்கிறது. இது 6 மணி நேரமாக இருக்கலாம் அல்லது 7 மணி நேரமாகவும் இருக்கலாம். சில சமயங்களில் 10 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த வெப்பநிலை அடைந்த பிறகு அல்லது தேவையான வெப்பநிலையை 30 டிகிரி எட்டியவுடன், உதாரணமாக 800 மில்லி கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் அந்த கரைசலை எடுத்து அதற்குள் அடைக்க வேண்டும். நாங்கள் அறையில் மாசற்றவர்களாக இருந்தோம் போல இதே போல செய்யுங்கள். முழுமையாக திறக்காது. இங்கே சுவர்கள் உள்ளன. இந்த வால்வுகளை திறப்போம். உள்ளே உள்ள மீடியா ஸ்பின்னருடன் சுழன்று கொண்டே இருக்கும். பின்னர் திறந்த பிறகு உரிமை கோரலை தொடங்குவோம். உதாரணமாக ஒரு மெழுகுவர்த்தியை வைக்க அந்த மேற்பரப்பு ஆல்கஹால் மூலம் சுத்தம் செய்யப்படும். சுத்தம் செய்த பிறகு இந்த 800 மில்லி மீடியாவை உள்ளே வைப்போம். அதை உள்ளே வைத்த பிறகு இந்த சுவர் உடனடியாக மூடப்படும். மூடிய பிறகு இந்த 800 மில்லியில் உள்ள காலணிகள் இந்த 5000 லிட்டரில் முற்றிலும் கரைந்துவிடும். இது 48 மணி நேரத்திற்கு பிறகு நிகழ்கிறது. ஏனெனில் பாக்டீரியா உருவாக்கம் குறைந்தது 48 மணி நேரம் ஆகும். இந்த செயல்முறை முடிந்ததும் கீழே இருந்து உங்களுக்கு தேவையான அளவை எடுத்துக்கொள்ளலாம். எனவே இங்கே பாக்டீரியா வளர்ந்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு கீழே இருந்து எடுத்துக்கொள்கிறோம். பாக்டீரியாக்கள் இங்கே வளர்ந்த பிறகு இங்கிருந்து வடிகட்டிய பொருள் வருகிறது. அதாவது இந்த பாக்டீரியா நிரப்பு பொருளுடன் கலக்கப்படுகிறது. அது எப்படி நடக்கும்? அங்கே போய் பார்ப்போமா? நொதித்தல் செயல்முறைகளில் 5000 லிட்டர் பாக்டீரியா கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கியதில்லை. அந்த பாக்டீரியா கலாச்சாரத்தின் செயல்முறையின் இறுதி கட்டத்தை கொண்டு செல்ல நாங்கள் இங்கு வந்துள்ளோம். பினிஷ் தயாரிப்புகள், அதாவது பிளெண்டர் உபகரணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதன் பெயர் கலப்பான். இங்கு CIB படி நாம் அரசு விதிகளின்படி எந்த விகிதமோ சதவீதமோ அந்த தரவுகளின்படி இங்கு தோராயமாக 250 லிட்டர் பாக்டீரியா கல்ச்சர் 1000 கிலோ டால்கம் பவுடர் தருகிறோம். இந்த டால்கம் பவுடரை பயன்படுத்துவது பாக்டீரியாக்களை நீண்ட காலத்திற்கு அடைத்து வைக்கும். அதன் பிறகு வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்க நாம் அனைவரும் டால்கம் பவுடரை பயன்படுத்த வேண்டும். அதனால்தான் டால்கம் பவுடரை பாக்டீரியா கலாச்சாரங்களுடன் பயன்படுத்துகிறோம். இப்போது வரை சிறு குழந்தையாய் வளர்ந்து வருவதால் இதையும் பயன்படுத்துகிறோம். இதேபோல் இந்த பாக்டீரியா கலாச்சாரத்தில் நொதித்தல் செயலில் வளர்ந்த பிறகு அது ஒரு நிரப்பு பொருளில் பயன்படுத்த கிருமி நீக்கம் செய்யப்படுகிறது. இந்த பொடிகள் அனைத்தும் மலட்டுத்தன்மை கொண்டவை. இந்த பைகள் அனைத்தும் மலட்டுத்தன்மை கொண்டவை. இவை அனைத்தும் ஆட்டோகிளேவிங் செய்த பிறகு தொகுதி வாரியாக கொட்டப்படுகிறது. 1 டன் கொள்ளளவு கொண்ட ஒரு கலப்பான் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அதில் 1 டன் 1000 கிலோ பவுடரை பயன்படுத்தலாம். பிறகு 250 லிட்டர் பாக்டீரியா திரவம் அல்லது சுடோமோனஸாக இருக்கலாம் அல்லது இளங்கலையாக இருக்கலாம். இந்த சுடோமோனாஸ் ஸ்ப்ளோர் போல மெதுவாக டால்கில் சேர்க்கப்படுகிறது. தெளிக்கும்போது இது டால் கலக்கிறது. ஒரு கலப்பான் இந்த 250 லிட்டரை ஒரே சீராக கலக்க உதவுகிறது. பாக்டீரியாக்கள் அதில் டால்கை வைத்திருக்கின்றன. நாங்கள் இன்னும் ஒன்றை சேர்க்கிறோம். அதை CMC என்று அழைக்கிறோம். அது என்ன டால் கலாச்சாரம்? இருவரையும் நன்றாக பிடித்து கொண்டது. நீண்ட நேரம் நீடிக்க தேவையான அளவு கலக்கவும். அதை ஊற்றிய பிறகு
பல முறை நன்கு கலக்கவும். பின்பு எல்லாவற்றையும் நன்கு கலக்கவும். கீழே இருந்து இறுதி தயாரிப்பை நாம் சேகரிக்கலாம். இந்த இறுதி தயாரிப்பை கீழே இருந்து சேகரிக்க ஒரு வழி உள்ளது. இதன் மூலம் தயாரிப்புக்கு தேவையான அனைத்து பொடிகள், தொழில்நுட்பம் கலந்த தூள் கீழே இருந்து சேகரிக்க முடியாது. அது கலவைக்கு எடுக்கப்படும். இப்போது வரை திரவ வடிவில் உள்ள செயலில் உள்ள பாக்டீரியாவை இப்போது வரை சேர்ந்து கலைக்கிறோம். அவர் தூங்கும் நிலைக்கு செல்வார். நாம் புரிந்து கொள்ள அவர் ஒரு முட்டை வடிவமாக மாறுகிறார். இப்படி அதில் தயார் செய்து வைத்துள்ள பொடியை அடைத்து சிறிது குவியல் வடிவில் திரவம் கலந்தவுடன் குவியல் போல் ஆகி மீண்டும் மூடி பேக் செய்யவும். இது எப்படி நடக்கிறது, எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இப்போது இதை பாருங்கள். அந்த பிளெண்டரில் பவுடரையும் பாக்டீரியாக்களையும் கலந்துள்ளோம். இதில் பாக்டீரியா கலந்துள்ளது. அதன் பின் கொண்டு வந்த சர்க்கரையில் கொட்டுகின்றனர். சர்க்கரையில் கொட்டும்போது குவியலில் உள்ள அனைத்து டால்கம் பவுடர்களும் தூள் வடிவில் சேகரிக்கப்படுகின்றன. இதை பாருங்கள், இப்படி காய்ந்து வருது. இந்நிலையில் சாக்கடையில் தயாரிக்கப்பட்ட இந்த பொருளை இது போன்ற பாக்கெட்டுகளில் நிரப்பி சீல் வைத்து சந்தைகள் கிடைக்கும்படி செய்கிறோம். உங்களுக்கு புரிய வைக்க எல்லோ வீடியோக்களிலும் ஷிலேந்திரா பாக்டீரியா என்கிறார்களே, அது என்ன போன்ற சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கலாம். அவை எவ்வாறு தயாராகின்றன என்பதை உங்களுக்கு விளக்க நீங்கள் புரிந்து கொண்டால் அதன் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். இந்த நோக்கத்திற்காக நாங்கள் இந்த வீடியோவை உருவாக்கியுள்ளோம். உங்கள் முன் கொண்டு வந்துள்ள இவை ஆய்வகத்தில் பாக்டீரியாவை தயாரிக்கும் முறைகள். எங்கள் நிலத்தில் 30 ஆண்டுகளாக இந்த பாக்டீரியாவை அழித்து மீண்டும் ஆய்வகத்தில் தயாரித்து எங்கள் நிலத்திற்கு வழங்குகிறோம். எனவே இப்படித்தான் பாக்டீரியாக்களை உருவாக்குவது. அதாவது நமது செடிகள், பூச்சியிலிருந்து பாதுகாக்கும் பல பாக்டீரியாக்கள் சைலேந்திர ஆய்வகத்தில் இதையெல்லாம் நுட்பமாக விளக்கிச் சொல்ல இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது. நொதித்தல் பெரிய அளவில் உள்ளது. ஆயிரக்கணக்கான லிட்டர்களை அந்த வழியில் உற்பத்தி செய்கிறது. இது டால்கில் கலக்கப்படுகிறது. அதாவது 250 லிட்டர்களுடன் 1000 லிட்டர் கலக்கப்பட்ட பிறகு பேக் செய்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நம் மண்ணில் தன்னிச்சையாக உருவாகும் பாக்டீரியாக்கள் மீண்டும் நம் மண்ணில் புகுத்தப்படுகின்றன. நன்றி. ஒவ்வொரு விவசாயியும் தனது பயிரில் கடந்த 30 ஆண்டுகளாக நாம் விருப்பப்பட்டு பயிரிட்டு வரும் அனைத்து நல்ல நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுக்கு பலமுறை தீங்கு விளைவித்துள்ளனர். ஆனால் அதை மீண்டும் நிலத்தில் கொடுக்க வேண்டும். நிலத்திற்கு தேவையான அனைத்து வகையான நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களும் தேவை. அவை அனைத்தையும் நாம் மீண்டும் கொடுக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் போது கரிம கார்பன் கொண்ட கரிம உரங்களை சேர்ப்பதன் மூலம் இந்த நுண்ணுயிர்களை நாம் மண்ணில் சேர்க்க வேண்டும். நன்றி.